ஆவியானவர் என்னை நல்ல வழி நடத்துவார். வசனத்துல வழி நடத்துவார், ஜெபத்துல வழி நடத்துவார், ஊழியத்துல வழி நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். போக்குவரத்து ஊழியத்துல வழி நடத்துவார், தொழில வழி நடத்துவார், நிர்வாகங்கள்ல வழி நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார். எல்லாத்தையும் அந்த ஆவியானவர் நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் இந்த ஒரு நன்மை இருந்தா ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்க விசுவாச வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் நாங்க ஜெயம் எடுக்க முடியும். ஆண்டவரே, ஹல்லேலூயாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால தான் நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த 3வது நாள்ல ஆண்டவரே, எங்க பாத்திரத்தை நிரப்பி அனுப்பிருங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது சொன்ன சாட்சி தான். இந்த 3வது நாள் மத்தியான கூட்டம் வரைக்கும் நடக்கிற கூட்டத்துல எங்க ஒவ்வொருடைய உள்ளத்தினுடைய பாத்திரங்களும் ஆண்டவரே, பாடல் பாடும்போது உடைய ஆவியினால நிரப்பப்படணும், ஜெபிக்கும் போது உடைய ஆவியினால நிரப்பப்படணும், ஊழிய பயிர்மானத்துல உடைய ஆவியினால நிரப்பப்படணும், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும். ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் சித்தம் போல் நடத்தும் ஐயா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே,